குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வெற்றிகரமாக நம்மளுடைய ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு. இப்போ இருந்து நம்ம செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டேர்மில் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தீங்க. எக்ஸாம்ஸ் ஆனால் கம்மியான பேர் தான் செஞ்சுருந்தீங்க. அதில் மேம்க்கு கொஞ்சம் வருத்தம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்கள், கிளாஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ செகண்ட் டேர்ம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபீஸ் பே பண்ணி உங்களுடைய செகண்ட் டேர்ம் புக்ஸை வாங்கிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி தயவு செய்து ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீஸ் பே பண்ணி இங்கே புக்ஸை வாங்கிக்கோங்க. மேம் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட புக்ஸில் உங்களுடைய எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கிளாஸ் போகலாங்களா? இன்னைக்கு நம்ம தமிழ் வகுப்புல என் நினைவில் அப்படிங்கிற பகுதியும் கடற்கரைக்கு செல்வோமாங்கிற பகுதியில ஒரு சின்ன ஒரு முதல் பகுதியை மட்டும் இப்ப நாம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? என் நினைவில் அப்படிங்கிற பகுதியில முதல்ல நம்ம ஐலசா ஐலசா அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய பாடல் பார்க்க போறோம். இந்த என் நினைவில் அப்படிங்கிறதுல இவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஆல இருந்து அவு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வாக்கியமா ஒரு பாடல் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் மட்டும் இந்த என் நினைவில் அப்படிங்கிறதுல பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் டைம்ல முழுக்க உயிர் எழுத்து மெய் எழுத்து தானே பார்த்தோம். அதை பத்திய ஒரு சின்ன திருப்புதல் தான் இந்த என் நினைவுங்கிற பகுதியில வரப்போகுது. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ சாங்ஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இலவம் பஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு, உற்சாகமாய் கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், எருக்கம் பூவில் தேனெடுப்போம், ஏறு பூட்ட பார்த்திடுவோம், ஐலசா 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 ஐலசா, 1 2 கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவ்வை மொழியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். வாங்க இதோட வீடியோ சாங்க பார்க்கலாம். ஐலே ஐலேசா 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 ஐலே ஐலேசா ஐலேசா ஐலேசா, அந்தி மல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இளமம் பஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு, சாய் 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 சாய், உற்சாகமா கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், இறக்கும் பூவில் தேனெடுப்போம், ஏறு போட்டு பார்த்திடுவோம், ஐலேசா 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 ஐலேசா, 1 2 கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவ்வை மொழியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம். ஐலே ஐலேசா 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 ஐலே ஐலேசா ஐலேசா ஐலேசா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நம்மளுக்கு ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் உரிய படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படம் மறைஞ்சிருக்கும். அந்த படத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்குரிய எழுத்தை எழுதி அதுக்கு கலரும் பண்ணணும். சரிங்களா? இந்த பகுதியை நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செய்வீங்கிற நம்பிக்கையில் இந்த பகுதிக்கு போகலாம். வாங்க பாருங்க. இந்த பகுதியில் உயிரெழுத்துக்கள் எழுத போகிறோம். முதல்ல உங்களுக்கு ஒரு மேலே இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நீங்கள் ஐ இ அவு வரைக்கும் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்க. அ இலை, ஆ அந்த இலைக்கு இது ஆங்கிற எழுத்து இருக்கா, ஈ பாம்புங்கிற எழுத்து இருக்கா, ஆந்தைய பாருங்க ஈங்கிற எழுத்து மாதிரி இருக்கு. இந்த புழுவை பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிற எழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஊ, அந்த வாத்து ஊங்கிற மாதிரி இருக்கு. ஏ தவளை, ஏ மீன்கிறதுல இருக்கு. அடுத்தது பாருங்க ஓனான்ல ஓ இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஜீவராசி ஓங்கிற மாதிரி படுத்திருக்கு. அடுத்தது ஓ பச்சோந்தி பாருங்க ஓங்கிற படத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அடுத்தது அவு காளானுக்கு பக்கத்துல நத்தை இருக்கிறது அவு மாதிரி இருக்கு.
அக்குக்கு வந்து அந்த வண்டு 3 பூச்சியும் அக்கு மாதிரி இருக்கு. உயிரெழுத்துக்களை பார்த்துட்டோம். அடுத்தது மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நமக்கு தெரியும் இல்லையா? மெய் எழுத்துக்கள் 18. அந்த 18 எழுத்துக்களையும் நீங்கள் சைடில் எழுதின மாதிரியே இதுக்கும் எழுதிக்கங்க. எழுதும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த எழுத்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக சைடில் ஒரு தடவை நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ வாங்க நம்ம மெய் எழுத்துக்களோட இந்த பொம்மைகளோட சேர்ந்து யார் யார் என்னென்ன எழுத்து என்னென்ன வேலை பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இக்கு இங்கு இம்மு 3 பேரும் சிலம்பாட்டம் ஆடுறாங்களா? பார்த்தீங்களா? சிலம்பம் கையில் வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. அடுத்தது இத்து வந்து தலையில் பொம்பை மாதிரி வச்சு விளையாடுறாங்க. இச்சு தலைகீழாக நிற்கிறாங்க. இட்டு இன்னும் குத்துச்சண்டை விளையாடுறாங்க. இஞ்சு ஒளிப்பெருக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்து பழச்சாறு குடிக்கிறாங்க. இப்பு வாத்து படம் வரைஞ்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இயு இரு இல்லும் அதை கவனிக்கிறாங்க. இரு தலைகீழாக ஒரு பொம்மை கிளாஸை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இட்டு இன்னும் குத்துச்சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? அதே மாதிரி பாருங்க, இன்னும் கையில கோப்பை வச்சுட்டு இருக்காங்க. மெய் எழுத்துக்கள் 18 பார்த்தோம். அதில் ஒவ்வொரு பொம்மையும் என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்த பக்கத்தில் நில் கவனி செய் அப்படிங்கிற ஒரு சின்ன படக்கதையை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு யானையும் முயலும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் காட்டுக்குள்ள வாக்கிங் போகிறாங்க. அதாவது காட்டை சுற்றி பார்க்கறதுக்கோசரம் போவாங்க இல்லையா? அந்த மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே இந்த யானையும் முயலும் சேர்ந்து ஒரு கல் மேலே ஒரு செடி வளர்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு செடி வளர்ந்துருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு தேவையான தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வாடி போயிருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அதுக்கு தண்ணி கிடைக்கணுங்கிறதுக்காக யோசிக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கொடியில் குடுவை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காய் பழுத்திருக்கு. அதை பறிச்சுட்டு வந்து அதை ஓட்டை போட்டு அந்த செடிக்கு மேலே தண்ணி விடுற மாதிரி கரெக்டாக வச்சு கட்டி விடுறாங்க. அதில் சொட்டு சொட்டாக தண்ணி வடிகிற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. மழை வந்துச்சுன்னா அதில் தண்ணி தேங்கும் இல்லையா? அந்த தண்ணி வந்து அந்த செடியில் விழுகும் இல்லையா? அந்த செடியிலேருந்து விழுகும் போது அதுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிரும் இல்லையா? இதன் மூலமாக அந்த யானை அந்த செடிக்கு தண்ணி கொடுத்துருச்சு. நில் கவனி செய் அப்படிங்கிறதுல ஒரு இடத்த நம்ம நல்லா கவனமாக பார்த்து அந்த இடத்துக்கு எது தேவையோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பயுமே ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே இப்போ தானாக போயிடக்கூடாது. அந்த இடத்துக்கு எது தேவையோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன உதவி செஞ்சால் அந்த இடம் நல்லா பசுமையாக இருக்குமோ அதுக்குரிய நம்ம செயலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் நினைவில்ங்கிற பகுதியில் நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம், மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம், ஒரு குட்டி கதையை பார்த்தோம், ஒரு பாடல் பார்த்தோம். இப்போ பாடம் 1, கடற்கரைக்கு செல்வோமா? கடற்கரைனா என்ன? பீச்சு. நீங்களாம் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். நீங்களும் போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடை வீதிகள் பற்றிலாம் தெரியும். அங்கே என்னென்ன கிடைக்குங்கிறத உங்களுக்கு தெரியும். அதை பற்றி ஒரு பிக்சர் தான் இங்கே இருக்குது. பாருங்கள், நாய் உக்காந்துருக்குது. அதுக்கப்புறம் கடல் இருக்குது. பழங்கள் தள்ளுவண்டியில் பழங்கள்லாம் இருக்குது. அப்புறம் தள்ளுவண்டியில் எதில் நிற்கிது? சக்கரத்தில் நிற்கிது. தூரமாக பாருங்கள் கப்பல் தெரியுது. அப்புறம் அப்பளம் விற்கிறாங்க ஒருத்தங்க. மத்தளம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல மத்தளமும் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? மத்தள கடை இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் பணம் கொடுத்து காய்கறிகள் வாங்குறாங்க. அப்புறம் ஊதல் விற்கிறாங்க. ஊதல்னா விசில் இருக்கு இல்லையா? விசில் தான் ஊதல்னு சொல்லுவாங்க. ஊதல் விற்கிறாங்க. அப்புறம் காகமெல்லாம் பறக்குது. நாய் உக்காந்துருக்கு. நாய்க்கு வால் இருக்கு இல்லையா? அந்த வாலை ஆட்டிக்கிட்டு அழகா உட்காந்துருக்குது. அதே மாதிரி குதிரைக்கும் வால் இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? அதே போல் அந்த வண்டியில் மாங்காய் விற்கிறாங்க. பீச்னா பீச்சில் இறால் கடையெல்லாம் இருக்கும் தெரியுமா? இறால்னா என்னன்னு தெரியுங்களா? அதுவும் ஒரு மீனோட வகை. இது எல்லாமே இந்த பிளேஸில் இருக்குது. இந்த படங்கள் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளுக்குரிய எல்லா படங்களும் இந்த இடத்துல இருக்குது.
சரிங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. கடல் இருக்கு, பழங்கள், சக்கரம், கப்பல், அப்பளம், மத்தளம், பணம், ஊதல், காகம், நாய், வால், மாங்காய், இறால். இந்த படம்லாம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து முடிஞ்சா பென்சில்ல ரவுண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பக்கம் பாருங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவோம். இந்த இடத்துல நம்ம அகர வரிசை, அதாவது காங்கா சாஞ்சா வரிசையை நம்ம பார்க்க போறோம். அதுல வார்த்தையில முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை மட்டும் இங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க. கா கண், கப்பல். சா சக்கரம், சட்டை. த தவளை, தட்டு. நா நரி, நண்டு. பா பட்டம், பந்து. மா மரம், மஞ்சள். வா வலை, வண்டு. கண், கப்பல், சக்கரம், சட்டை, தவளை, தட்டு. நரி, நண்டு. பட்டம், பந்து. மரம், மஞ்சள். வலை, வண்டு. அதாவது கா சா தா நா பா மா வா. இது எல்லாம், இந்த எழுத்துக்கள்லாம் வார்த்தையில முதல்ல வரக்கூடிய அகர வரிசை எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்க. வார்த்தையின் முதல்ல வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களான அகர வரிசையை முதல்ல பார்த்தோம். இப்போ பாருங்க, இதில் நடுவில் கூட வரும். சரிங்களா? பாருங்களேன், சைடில் பார்த்தீங்களா? கா ngா சா ஞா நம்ம முன்னாடியெல்லாம் எழுதினோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே லைனாக எழுதியிருக்காங்க பாருங்க. கா ngா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா ல வா ழா ல ரா ரெண்டு சொல்லினா. இந்த மாதிரி சைடில் எப்பயுமே ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு தடவை எழுதி பார்த்த திருப்தி இருக்கும். எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்ட திருப்தி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, படமும் சொல்லும். இந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் நடுவுலையும் வரும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அகல், கா நடுவில் வந்துருக்குங்களா? அ கா இல், அகல். ஊஞ்சல், ஊ இன் சா இல், ஊஞ்சல். ஓடம், ஓ டா இம், ஓடம். பல், பா இல், பல். இங்க பாருங்க, இதுல சிகப்பு கலர்ல எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் உயிர்மை எழுத்துக்களான அகரவரிசை எழுத்துக்கள். அதுக்காக தான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி தனியா வேற ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்குங்க. பணம், பா நா இம், பணம். ஊதல், ஊ தா இல், ஊதல். நகம், நா கா இம், நகம். மண், மா இன், மண். மரம், மா ரா இன், மரம். மலர், மா லா இர், மலர். வட்டம், வா இட் டா இம், வட்டம். வயல், வா யா இல், வயல். பழங்கள், பா ழா இங் கா இல், பழங்கள். மத்தளம், மா இத் தா லா இம், மத்தளம். ஏற்றம், ஏ இர் ரா இம், ஏற்றம். வனம், வனம்னா காடுன்னு அர்த்தம். வா நா இம், வனம். இந்த பகுதியில் படமும் சொல்லுங்கிற இடத்துல இடையில வரக்கூடிய அகரவரிசை எழுத்துக்களான காலேருந்து நான் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இணைத்து சொல்வேன். இப்போ பாருங்க, இக்கு ஆ இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்தா கா அப்படிங்கிற எழுத்து வரும். இந்த இடத்துல நீங்க கூட்டல்னு போட்டுக்கிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். இக்கு கூட்டல் ஆ கா, இங்கு கூட்டல் ஆ ngா, இச்சு கூட்டல் ஆ சா, இஞ்சு கூட்டல் ஆ ஞா, இட்டு கூட்டல் ஆ டா, இன்னு கூட்டல் ஆ நா. அதாவது மூணு சொல்லினா. இத்து கூட்டல் ஆ தா, இந்து கூட்டல் ஆ நா, இப்பு கூட்டல் ஆ பா, இம்மு கூட்டல் ஆ மா, ஈ கூட்டல் ஆ யா, இரு கூட்டல் ஆ ரா, இல்லு கூட்டல் ஆ ல,
இவ்வு கூட்டல் ஆ வ, இழ் கூட்டல் ஆ ழா, இல் கூட்டல் ஆ ல, இரு கூட்டல் ஆ ரா, இன்னு கூட்டல் ஆ நா, அதாவது 2 சுழி நா. இந்த மாதிரி ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கள் 18ஓட ஆங்கிற எழுத்து வந்து சேர்ந்ததுன்னா உங்களுக்கு அகர வரிசை எழுத்துக்களான காலேருந்து 2 சுழி நா வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கிடைக்கும். இந்த பகுதியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, எழுத்துக்களை கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, இங்க மேல ரவுண்ட்ல கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் இந்த பகுதியில மறைஞ்சிருக்குது. நாம அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? பாருங்க, கோழிக்கிட்ட அந்த வேலியில சாங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் கீழே தரையில காங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு. இந்த கோழி உட்காந்துருக்க ஷெட்டு, அந்த ஷெட்டு கீழே பாருங்க மாங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சேவலோட கழுத்துல வாங்குற எழுத்து மறைஞ்சிருக்கு. வானத்துல பாருங்க தாங்குற எழுத்து மறைஞ்சிருக்கு. இந்த எழுத்தையெல்லாம் நீங்க ரவுண்ட் பண்ணிருங்க. உங்களோட புத்தகத்துல இந்த பயிற்சியை பண்ணுங்க. அதே மாதிரி படிப்போம் நினைப்போம் இந்த பகுதியில் படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களுக்குரிய வார்த்தைகள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக பென்சில் வச்சு மேட்ச் பண்ணுங்க. பட்டம், சக்கரம், மலர், கல், தந்தம், இந்த படங்களை எல்லாம் அந்தக்குரிய பிக்சரோட நீங்கள் மேட்ச் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்க, எழுதி பழகுவேன். நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, ஆலேருந்து அவ் வரைக்கும், இக்குலேருந்து இன்னு வரைக்கும் நம்ம பென்சிலால் இணைச்சி எழுதணும் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலேருந்து 2 சுழி நா வரைக்கும் இருக்கக்கூடிய புள்ளிகளால் ஆன எழுத்துக்களை நீங்கள் பென்சிலை பயன்படுத்தி எழுதணும். பாருங்க, படிப்போம், எழுதுவோம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுடைய நோட்டில் ஒரு தடவை எழுதி பாருங்க. சரிங்களா? கட்டம், சட்டம், மட்டம், மத்தளம், அப்பளம், மலர், பழம், வனம், வண்ணம், வணக்கம். இந்த எழுத்துக்களா அதே மாதிரி பாருங்க. இந்த சைடில் பாருங்க, கையில் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, அதுலேயும் பாருங்க கண், மண், மணல், சணல், அகல், நகல், பகல். இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு தடவை உங்களோட நோட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து பயிற்சி ஏற்படும். இதையும் மறக்காம செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது படிப்பேன், வரைவேன். கல்லுங்கிற இடத்துல கல்லை வரையணும், கண்ணுங்கிற இடத்துல கண் வரையணும், நகைங்கிற இடத்துல நகம் வரையணும், மரங்கிற பாக்ஸில் நீங்கள் மரத்தை வரையணும். இந்த இடத்துல தகுந்த மாதிரி அழகாக சின்னதாக வரைங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எழுத்துக்களை இணைப்பேன், சொல் உருவாக்குவேன். இதில் பாருங்க, எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை அவங்க கொடுத்துட்டாங்க. கா, பா, மாங்கிற எழுத்துக்களை கொடுத்துட்டாங்க. நாம் அதுக்கு பக்கத்தில் 2 எழுத்து எழுதினோம்னா நம்மளுக்கு புதிய வார்த்தைகள் கிடைக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, கா. காக்கு பக்கத்தில் என்ன எழுத்து எழுதினோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும்னு பாருங்க. கடல். டா இருக்கா, இல்லு இருக்கா, கடல். அதை அடுத்தது பாருங்க, பிங்க் கலர்ல பா இருக்கு. பால நம்ம என்ன எழுத்துக்கள் எழுதுனா அந்த 2 பாக்ஸ்ல என்ன எழுத்து எழுதலாம்? ழா, இம் எழுதுனோம்னா பழம் அப்படிங்கிறது வந்துருமா? அடுத்தது பாருங்க, மா இருக்கு. மால என்னென்ன எழுத்துக்கள் எழுதலாம்? ராவும் இம்மும் போட்டால் மரம்ங்கிற வார்த்தை வருமா? இதையும் உங்களோட புத்தகத்தில் எழுதுங்க. அடுத்தது பாருங்க, கப்பல் செய்வேன், ஓட்டி மகிழ்வேன். இந்த இடத்துல நம்மளுக்கு கப்பல் செய்யறத பற்றி, கப்பலை இந்த இடத்துல செஞ்சு நாம் ஓட்டணும். அந்த வீடியோ இதுக்கப்புறம் வரும். கப்பல் எப்படி செய்யணுங்கிறத மேம் செய்கிறத பார்த்து நீங்களும் செஞ்சு இந்த பேஜில் உங்களோட புத்தகத்தில் ஓட்டுங்க. சரிங்களா? நானே செய்வேன் ஒட்டுவேங்கிற பகுதியில் இப்போ நம்ம கப்பல் செய்ய போகிறோம். செய்யலாங்களா? ஒரு சதுர வடிவ பேப்பர் எடுத்துக்கோங்க. அது 4 பக்கமாக மடிச்சுக்குங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடணும். மடிக்கிறப்ப ஸ்கொயர் ஷேப்பில் வரணும். மடிச்சுக்குங்க. மடித்ததுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு முனை மட்டும், 4 இருக்கும், அந்த 4ல் ஒரே ஒரு முனையை மட்டும் எடுத்து கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்குங்க. மீதி இருக்கிற 3 பக்கத்தையும் மற்ற பக்கம் மடித்து முக்கோணமாக மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 2 சைடு இருக்கிறதையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கப்பலும்
கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் கப்பு செய்யணும். இது கலர் பேப்பர்லேயும் செய்யலாம், ஒயிட் பேப்பர்லேயும் செய்யலாம். உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் பிடிக்கிறோ அந்த கலர் பேப்பரில் அழகாக செஞ்சு உங்களோட புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தில் அந்த எம்டி பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒட்டி கரெக்ட் பண்ணிடுங்க. இவ்வளவுதான். இதோட இந்த பாடத்தோட முதல் பகுதி முடிஞ்சுது. நம்ம அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தோட தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகளையெல்லாம் செஞ்சு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க. வெரி குட், எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புக்ஸ் எல்லாம் வாங்கிடுங்க. ஃபீஸ் பே பண்ணி புக்ஸ் வாங்கிடுங்க. ஓகேவா? பாய்.